எங்க அண்ணன் செகண்ட்ஸ் லேப்டாப் வாங்கலாம்னு இருக்கானே. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க செகண்ட்ஸ் லேப்டாப் எப்படி பார்த்து வாங்குறது மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குடு ஓடி போய் வாங்கிடுவேன். அதாவது செகண்ட்ஸ் லேப்டாப் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ என்ன பர்பஸ்க்காக வாங்குற அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். அதாவது பொதுவாக செகண்ட்ஸ் லேப்டாப் வாங்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு கேமிங் லேப்டாப் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு பேசிக் யூஸராக இருக்கீங்க, நான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண போகிறேன், அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து செகண்ட்ஸ் லேப்டாப் வாங்கலாம், தப்பு கிடையாது. அதுவும் இந்த 2026 பிரைஸ் எல்லாம் எங்க போயிடுச்சு பாத்தியா? தெரியுமா பிரைஸ் எல்லாம்? ஆமாண்ணா, ஒரு லேப்டாப் 50 ரூபா 55 ரூபா வரைக்கும் பேசிக் i3 வந்து அவ்வளவு போகுது. அப்ப மக்களால எப்படி வாங்க முடியும்? ஸோ இது வந்து வாங்க முடியல. அப்ப என்னன்னா நிறைய பேர் வந்து செகண்ட்ஸ் தேடியுமே வந்து நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து என்னன்னா ஒரு சில வீடியோஸை எனக்கு அனுப்பிச்சு விட்டு, ஆனா இந்த கடையில போய் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு தெரியாது, அந்த மாதிரி கடைகள்லாம் நான் வாங்கினது கிடையாது, அவங்கள்ட்ட நான் பேசுனது கிடையாது. நீங்கள் வந்து அவங்க கூகுள் ரிவ்யூ, அந்த கடையோட கூகுள் ரிவ்யூலாம் எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் போய் வாங்கிங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஒரு லேப்டாப்போட ஸ்பெக் வந்து எப்படி பார்த்து வாங்கணும், அதை என்னென்னலாம் செக் பண்ணி வாங்கணும் வேணா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. செகண்ட்ஸ் லேப்டாப் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பட்ஜெட்டை தான் வந்து நிர்ணயம் பண்ணுறீங்க. என்கிட்ட ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் இருக்குது, அதில் என்ன லேப்டாப் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறீங்க. இது வந்து தப்பான ஒரு விஷயம். இப்போ 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா அது எந்த ஒரு ஸ்பெக்குமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10,000 ரூபா லேப்டாப் நீங்கள் வாங்கிட்டு வந்த பிறகு இன்னொரு 10,000 ரூபா செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நிர்ணயிக்கணும். அதாவது ஆஃபீஸ் யூஸ், ஆன்லைன் கிளாஸ், ப்ரௌசிங், யூடியூப், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா i3 ப்ராசஸர் வந்து போதுமானது. i3ல 8th ஜென்ரேஷன் லேப்டாப்பாக பார்த்து நம்ம வாங்கணும். ரேமை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு 8 GB இருந்தாலே போதுமானது தான். 16 GB அப்படின்றது தேவையில்லை ஒரு பேசிக் யூஸருக்கு. ஆனால் கண்டிப்பா இந்த 8th ஜென்ரேஷன்ல NVMe இருக்கணும். ஹார்டு ஸ்கூல்ல லேப்டாப்பா பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு இருக்காது. அதை முதல்ல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு படி நம்ம மேலே போறோம். அதாவது நான் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு CSE டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன், என்னால வந்து ஒரு நியூ லேப்டாப் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க i5 அண்ட் i7 இதை வந்து அவங்க சூஸ் பண்ணணும். இதில் இவங்களுக்கும் வந்து ஒரு 8th ஜென்ரேஷனுக்கு மேலே உள்ள லேப்டாப்பை தான் சூஸ் பண்ணணும். ஆனால் ரேம் கண்டிப்பாக 16 GB இருக்கணும். NVMe SSD அதில் இருந்து ஆகணும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களுக்கு. பொதுவாக ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஷாப்பில் நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், புரிதல் வரும். இப்போ ஒரு i5 ப்ராசஸர் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு வர்றாரு, இன்னொருத்தர் வந்து i7 ப்ராசஸர் வந்து வாங்கிட்டு வர்றாரு. இந்த ரெண்டுத்துல எந்த ப்ராசஸர் வந்து பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நீ சொல்லு? i7 ப்ராசஸர் தானே. இந்த இடத்துல தான் வந்து அந்த நண்பர் வந்து தப்பு பண்ணிட்டாரு. என்னன்னா i7 ப்ராசஸர் வாங்கியிருக்காரு, ஆனா அதுல 3rd ஜென் ப்ராசஸர் வாங்கியிருக்காரு. அதுவே நீ i5 நீ வாங்கும் பொழுது 8th ஜென் ப்ராசஸர் வாங்கினிய அப்படின்னா எதுல ஃபீச்சர்ஸ் இருக்கும்? என்னதான் இருந்தாலும் i5ல தானே நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா i5ல நமக்கு 8th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல வந்து நியூ ஃபீச்சர்ஸ் இருக்கும், NVMe சப்போர்ட் இருக்கும், லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜென்ரேஷன் கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா அந்த லேப்டாப் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாமல் போயிடும். மெயின் நீங்கள் இந்த ஜென்ரேஷனை பார்த்து வாங்கணும். இந்த செகண்ட்ஸ் லேப்டாப் வாங்கும் பொழுது நம்ம செகண்ட்ஸ் லேப்டாப் வாங்கும் பொழுது பெஸ்ட் ஷாப்பை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதையும் நீங்களே சொல்லிருங்களேன். அதையும் நானே சொல்லி நான் கொண்டு போய் வாசலில் கொண்டு போய் நானே பணத்தை எண்ணி கொடுத்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். என்ன இவ்வளோ டீட்டெயில் சொல்றீங்க? அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும், அதெல்லாம் நான் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் பாருங்க, நான் யாரையும் வந்து இவங்கன்னு ப்ரொமோட்லாம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் கூகுள் ரிவ்யூ பாருங்க, நல்லா இருக்கா அப்படின்றது அதெல்லாம் உங்களோட சாய்ஸ். ஆனா நம்ம அந்த ஷாப்பை கரெக்டா வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அது எதுக்காகண்ணே? அது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் லேப்டாப்ல வாங்கிட்டு வந்து ஒரு 10 டேஸ்ல எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, 15 டேஸ்ல எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லேப்டாப்பை திரும்பி கொண்டு போய் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒரு சில கடையிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேற லேப்டாப்ஸே வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சப்போர்ட்லாம் நம்ம கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்க முக்கியமா பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு செகண்ட்ஸ் லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா உட்காந்த இடத்துல வந்து நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 3 ஹவர்ஸ்னாச்சும் எடுத்துக்கிட்டு அங்கேயே உட்காந்து லேப்டாப் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, பேட்டரி பேக் வந்து மேனுவலா செக் பண்ணுங்க. நீங்க வந்து கமாண்ட்ல போட்டு சாஃப்ட்வேர் போட்டு செக் பண்றதை விட நீங்க வந்து ஒரு மூவிஸ் வந்து நீங்க ரன் பண்ணி விட்டு சார்ஜை ஃபில் பண்ணி விட்டு அதை ரிமூவ் பண்ணி பார்த்து எந்த அளவுக்கு வந்து சார்ஜ் வந்து பேக்கப் நிற்கிது, ஒரு 3 ஹவர்ஸ் நிற்கிதா, 4 ஹவர்ஸ் நிற்கிதா, ½ hour நிற்கிதா, 10 மினிட்ஸ்ல ஆஃப் ஆகுதான்றத அப்போதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு லேப்டாப்புக்கு வந்து ஒர்க் லோடு நம்ம கொடுக்கும் பொழுது தான் அந்த லேப்டாப்போட சுயரூபம் வெளில வரும். அந்த மாதிரி வெளில வரும்பொழுது லேப்டாப் வந்து சடனாக ஆஃப் ஆகுறது, டிஸ்பிளே ஃபிளிக்கரிங் ஆகுறது, கீபோர்டு ஒர்க் ஆகாமல் போகிறது, போர்ட் USB போர்ட் ஒர்க் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால
நம்ம ஒரு செகண்ட்ஸ் லேப்டாப் வாங்க போறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் டைமிங் கேட்டு, சார் நான் ஒரு 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லேப்டாப் வந்து நீங்க எடுத்துட்டு வர்றது வந்து பெஸ்டா இருக்கும். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு நியூ லேப்டாப் வாங்குற மாதிரி இல்லன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, என்னால வந்து நியூ லேப்டாப் வாங்குறதுக்கு காசு இல்ல அப்படின்னு சொல்லி தானே நான் வந்து செகண்ட்ஸ் லேப்டாப்புக்கு போறேன். அப்ப செகண்ட்ஸ் லேப்டாப்ல அவங்க 20,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய காசு தான் 20,000 ரூபாய். அப்படின்றப்ப நம்ம வந்து உட்காந்து தரவா செக் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். இல்ல ஹைலைட்டான விஷயம் தானே கேளு. புது லேப்டாப் வந்து நம்ம காசெல்லாம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் நம்மள செக் பண்ணவே விடுவான். ஆனா செகண்ட்ஸ் லேப்டாப் அப்படி கிடையாது. நீ காசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ அந்த லேப்டாப்பை வந்து ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சிடலாம். அதுதான் வந்து இந்த செகண்ட்ஸ் லேப்டாப்போட பிளஸ். கரெக்ட்ண்ணா, சூப்பர்ண்ணா. வேற என்னெல்லாம் நம்ம அதுல செக் பண்ணி வாங்கணும்ண்ணா? அது செக் பண்ணி வாங்க வேண்டியது என்னன்னா, வெப்கேம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிங்க. எல்லா யூஎஸ்பி போர்ட்டும் ஒர்க் ஆகுதா, ஆடியோ ஜாக் ஒர்க் ஆகுதா, சி டைப் போர்ட் ஒர்க் ஆகுதா, டச் பேட் ஒர்க் ஆகுதா, கீபோர்டு ஒர்க் ஆகுதா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நீங்க உட்காந்து ஓவராலா செக் பண்ணிடுறது பெஸ்ட். அடுத்து வந்து எஸ்எஸ்டியோட ஹெல்த் செக் பண்ணிங்க. அது வந்து ஆடு சென்டினல் டூல் அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. அதை வாங்கி அதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அந்த லேப்டாப்ல வந்து ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கார்பரேட் மாடல் அப்படின்றது வந்து நம்ம ஊருக்குள்ள வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. கார்பரேட் மாடல்ன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 3 இயர்ஸ் வரைக்கும் கார்பரேட்டுக்குள்ள அந்த ஏசிக்குள்ள இருந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. சோதிக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கேருந்து வெளியில எடுத்துட்டு வந்து நம்மள்ட்ட வந்து சேல் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவு கார்பரேட் மாடல்ல டெல்லை வந்து தவிர்த்துக்குங்க. டெல் வந்து அதிகமாக வாங்க வேணாம், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்னைய பொறுத்த அளவு ஆக்சுவலி எலைட் புக், திங்க் பேட் எல்லாமே கம்ப்ளைண்ட் கார்பரேட் மாடல் வருது. அதை நம்ம சொல்ல முடியாது. மேக்சிமம் வந்து நீங்க இந்த இருக்கு ஒரு திங்க் பேட் பின்னாடியே இருக்கா. ஆமா, இதெல்லாம் இருக்கு பாருங்க. நிறைய இதெல்லாம் கம்ப்ளைண்ட் தான் வருது, ஏகப்பட்டது. கார்பரேட் மாடலை தவிர நீங்க வேற ஏதாவது மாடலை எடுத்துக்கிறது இன்னும் பெஸ்டா இருக்கும். கமர்ஷியல் மாடல்பாங்கல்ல, அது எப்படி சொல்றது, டைரக்டா ஹெச்பி, டெல், லினோவா. ஆமா, அதுல வந்து எப்படின்னா எப்படி சொல்றது, நீங்க இதெல்லாம் வாங்காதீங்கன்னு சொல்லிருங்க, அது இல்லாம வாங்கிடுவோம். அப்படி டெல் இன்ஸ்பிரான் வாங்கலாம், அது நல்லா இருக்கும். அது ஃபியூச்சர்ல ஸ்பேர் காஸ்ட் எல்லாமே கம்மியா இருக்கும். ஹெச்பி எடுத்துக்கிட்டோம்னா ஹெச்பி பெவிலியன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லினோவால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எடுக்காம இருக்கிறதே நல்லதுதான். ஏன்னா அது புது லேப்டாப்பே ஒரு நொறுங்கி கொட்ட தான் செய்யுது. செகண்ட்ஸ்ல எல்லாம் அது எதுவும் வாங்கக்கூடாது லினோவால. இது வரலும் ஓகே. இதுல ஆசூஸ் ஏசர்லாம் வரவே இல்லையே. இவங்க செகண்ட்ஸ் யாரும் கிடையாதுல்ல, இவங்க யாரும் கார்பரேட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல. செகண்ட்ஸ் சேல் ஆகுறது ஃபுல்லாவே கார்பரேட் மாடல் தானே. டெல் லாட்டிடியூட் அப்படின்றது வந்து உனக்கு பொதுவாக கார்பரேட்டுக்கு மட்டும்தான் அதை வந்து சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹெச்பியில் ப்ரோ புக் அப்படின்றது, எலைட் புக் அப்படின்றது, இது எல்லாமே வந்து கார்பரேட் மாடல். இதுதான் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸில் வந்து ஒரு 100 பேர் 150 பேருக்கு அந்த லேப்டாப்ஸ் கொடுப்பாங்க. 3 வருஷம் வரைக்கும் அந்த லேப்டாப்புக்கு வாரண்டி இருக்கும். அந்த வாரண்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு அதை அப்படியே வெளியேற்றுவாங்க. அந்த வெளியேற்றுறது தான் வந்து நம்ம வாங்குறோம். அப்ப இப்ப நம்ம ஷோரூம்ல வாங்குற லேப்டாப்ஸ்லாம் செகண்ட்ஸ்ல வர அந்த மாதிரி வாங்க நல்லா இருக்குங்க. இப்போ ஷோரூம்ல விற்கிறோம்ல, கரெக்டாக சொல்லிட்டேன் நீ. எனக்கு எப்படின்னா இப்போ ஷோரூம்ல ஒருத்தவங்க வாங்குவாங்க, இப்போ நீயே வாங்குற, அதை வந்து ஒருத்தவங்க சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வாங்குறது வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஓகேண்ணா, இப்போ செகண்ட்ஸ் லேப்டாப் வாங்கலாமா வேணாமாண்ணா, உங்களோட ஒப்பீனியன் என்னண்ணா? செகண்ட்ஸ் லேப்டாப் வந்து நான் போன வருஷம் வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த 2026 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுலேருந்து என்னைய பொறுத்த அளவு நல்ல ஸ்பெக்கு, நல்ல கடை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிங்க, வேற வழி இல்லை. அண்ணன் வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ நீ என்ன லேப்டாப் எடுக்கலான்னு இருக்க? அவனுக்கு செகண்ட்ஸ் லேப்டாப்பே வேணாங்கிறண்ணே. ஏன்டா? இல்லண்ணே, உங்களுக்கு கவர்மெண்ட் லேப்டாப் வரும்ல, அதில் ஒன்று எடுத்து வைங்கண்ணே, அதை நான் வாங்கிக்கிறேன். கவர்மெண்ட் லேப்டாப் சட்டப்படி விற்க கூடாது அண்ணே. உங்களால முடியும்னே, ஒன்னு கரெக்ட் பண்ணி வைங்கண்ணே. அதாவது நீ எதுக்கு கடைக்கு வந்து அப்பப்ப இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்களே.